சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் யாதவ் மூர்த்தியை தாக்கியதாக கூறப்படும் திமுக பெண் கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மேயர் முன்பு அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்களை வழங்கல. வணக்கம். சேலம் மாநகராட்சி இயல்பு கூட்டம் இன்று காலை நடந்தது. கூட்டம் தொடங்கியதும் பல்வேறு அதிமுக மற்றும் திமுக கவுன்சிலர் எழுந்து அவர்களது டிவிஷனுக்கு தேவையான அடிப்படை செய்து தர வேண்டும் என தெரிவித்துக் கொண்டிருந்தனர். அப்போது மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் யாதவ் மூர்த்தி எழுந்து தனது டிவிஷனுக்கு பல்வேறு பணிகள் நடக்க வேண்டும், தாமதமாக நடக்கிறது, இது தவிர வரி விதிப்பு அதிகமாக இருக்கிறது, வரி விதிக்கும் போது மாநகராட்சி கவுன்சிலர் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்து பேசி வரி குறைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டிருந்தார். பின்னர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெண்டர் விடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த டெண்டர் திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதில் முறைகேடு நடந்துள்ளது என தெரிவித்து பேசிக் கொண்டிருந்தார். இதனை கேட்ட திமுக கவுன்சிலர் சிலர் அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் யாதவ் மூர்த்தி பேசியதுக்கு கண்டனம் தெரிவித்து அவரிடமிருந்து கூச்சலிட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது திமுக பெண் கவுன்சிலர் சுகாசினி என்பவரும் பச்சையம்மாள் என்ற திமுக பெண் கவுன்சிலரும் அங்கு வந்து யாதவ் மூர்த்தி தாக்கத் தொடங்கினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பெண் கவுன்சிலர்கள் சுகாசினி, பச்சையம்மாள் சுமார் 10 நிமிட நேரம் யாதவ் மூர்த்தியை தாக்கியதால் அங்கு அதிமுக கவுன்சிலர் விரைந்து வந்தனர். பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இதனால் அனைவரும் தகராறில் ஈடுபடுவதை நிறுத்திக் கொண்டு அனைவரும் எழுந்து நின்றனர். பின்னர் மேயர் ராமச்சந்திரன் கூட்டம் முடிந்தது என தெரிவித்து அங்கிருந்து சென்று விட்டார். பின்னர் திமுக கவுன்சிலரும் அங்கிருந்து சென்று விட்டனர். இந்த நிலையில் அதிமுக கவுன்சிலர்கள் அனைவரும் மேயர் இருக்கை முன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் இதனை அறிந்த சேலம் தெற்கு சட்டமன்ற அதிமுக உறுப்பினர் பாலசுப்ரமணியன், முன்னாள் கவுன்சிலர் வெங்கடாசலம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் வந்து சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். யாதவ் மூர்த்தி தாக்கிய பெண் கவுன்சிலர் சுகாசினி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது கோஷமிட்டு வருகிறார்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மாநகராட்சி மன்ற கூட்டத்திற்குள் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பலரும் குவிந்து வருகின்றனர். இதனால் போலீஸ் குவிக்கப்பட்டு வருகிறது.